சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம கிளினிக்கில் தொடர்ந்து பல வருஷமாக கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு சிறப்பான முறையில் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணம் அடைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிம்டம்ஸ், ஒரு நோய் வருதுன்னா அதற்கான அறிகுறிகள் நம்ம பாடி நம்மளை அலர்ட் பண்ணும், முன்னெச்சரிக்கை செய்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அறிகுறிகள் என்னன்றதை நம்ம போகணும். நமக்கு ஏங்க கிட்னி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, சிலருக்கு நம்ம பார்க்குறோம் கிட்னி ப்ராப்ளம் வருது, ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் ஒரு சிலருக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம், ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸோ வருது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கல்லீரலோடு சேர்த்து மண்ணீரல் பிரச்சனையும் வருது. இப்போ லிவர் ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்ப்ளீன் ரிலேட்டட் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய உணவுனாலேயோ எடுத்துக்கொள்ளக்கூடிய நீண்ட நாள் மருந்துகளாலேயோ ஏற்படலாம். இப்போ ரெகுலராக நமக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஆல்ரெடி வந்துருச்சு, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். என்னென்னன்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிரப் குடிக்கிறது, சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் நீங்களாவே பண்ணிகிட்டு இருப்பீங்க, அஜீரணத்துக்கு இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சடனாக நமக்கு என்ன ஆகுனா ஒரு நாள் கிட்னியில் சுருக்கம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் குறைந்து நமக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம். சித்த மருத்துவம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட நாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது இயற்கையான மருந்துகள், நம்ம சொல்கிற ஸ்ட்ரிக்டாக டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம கிளினிக்கில் தொடர்ந்து பல வருஷமாக கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு சிறப்பான முறையில் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணம் அடைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிம்டம்ஸ், ஒரு நோய் வருதுன்னா அதற்கான அறிகுறிகள் நம்ம பாடி நம்மளை அலர்ட் பண்ணும், முன்னெச்சரிக்கை செய்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அறிகுறிகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சிறுநீரக செயலிழப்பு, க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி உங்கள் உடலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகள் என்ன, பிற்காலத்தில் என்ன ஒரு 6-7 மாதத்தில் ரொம்ப டேமேஜ் சிவியர் ஆகிடும். அந்த மாதிரி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே தெரியக்கூடிய இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகளுக்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது நமக்கு ஏங்க கிட்னி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, சிலருக்கு நம்ம பார்க்குறோம் கிட்னி ப்ராப்ளம் வருது, ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் ஒரு சிலருக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம், ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸோ வருது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கல்லீரலோடு சேர்த்து மண்ணீரல் பிரச்சனையும் வருது. இப்போ லிவர் ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்ப்ளீன் ரிலேட்டட் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய உணவுனாலேயோ எடுத்துக்கொள்ளக்கூடிய நீண்ட நாள் மருந்துகளாலேயோ ஏற்படலாம். இப்போ ரெகுலராக நமக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஆல்ரெடி வந்துருச்சு, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். சிலர் சொல்வீங்க, கிரியேட்டின் லெவல் இவ்வளோ இருக்கே, 8, 9, 10 இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா கேட்பேன், இது தெரியுதா, இந்த சிம்டம்ஸ் இருக்கா சார், இல்லை இந்த சிம்டம்ஸ் இருக்கா மேம், இல்லையே எனக்கு எந்த சிம்டமே தெரியலையே அப்படின்னு ஒரு சிலர் இருக்கீங்க. அப்போது சைலண்ட்டாக வரக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி, இல்லை நம்ம உடல் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல அடிக்கடி கால் வீக்கம் வருதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நம்ம உட்காந்துருக்கோம், கால் தொங்க போட்டிருக்கோம், இதனால் கால் வீக்கம் இருக்கலாம். ஏங்க அது 1 நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கால் வீக்கம் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா குழி விழற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு கீழே, உங்களுடைய நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கை வச்சு அழுத்தும் போது ஏதோ ஸ்பாஞ்சுக்குள்ளே கை விடுற மாதிரி இருக்கும். கை எடுத்துட்டா லேசாக ஒரு குழி அதில் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே டிஸப்பியர் ஆகிடும், மறைஞ்சிடும்.
அதே மாதிரி கால் பாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வீக்கம் இருக்கும். அதுலேயும் கை வச்சு ஒரு விரலால் நீங்கள் அழுத்தும் பொழுது குழி விழுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கவனம் தேவை. சில ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டல் என்லார்ஜ்மெண்ட், ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நீர் தேக்கம் ஏற்படும். ஏன்னா யூரின் அவுட்புட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா உடலில் நீர் தேக்கம் ஏற்பட்டு ஸ்க்ரோட்டத்துலேயும் ஹைட்ரோசில் பிரச்சனை வருது, வெரிகோசில் ப்ராப்ளமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா விரைவீக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை செய்ய ஆரம்பிச்சிருமே தவிர சிறுநீரக பிரச்சனையினால இந்த நீர் தேங்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் அப்போதைக்கு நமக்கு திங்க் பண்ணவும் முடியாது. அடுத்து 2வது முக்கியமான ஒரு சிம்டம் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சுன்னா எல்லாம் யூரின் போவோம். ஸோ அந்த யூரின் எப்படி போகுது செக் பண்ணிக்கோங்க. நுரையா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ யூரின் போயிட்டே இருக்கும்போது அப்படியே பபுள்ஸாக வந்து நீங்கள் யூரின் போய் முடித்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் டிஸப்பியர். நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிடுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பபுள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யூரின் போகும்போது காலையில் ஃபஸ்ட் யூரின் போகிறீங்க, இல்லை கொஞ்சம் நேரம் காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு திரும்ப இன்னொரு வாட்டி போகிறீங்கனாலும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி யூரின் போகிறது நமக்கு பபுள்ஸ் வர மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்புமின், புரோட்டீன், மைக்ரோ ஆல்புமினுரியா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் இது லீக்கேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வருங்க. லைட்டாக ஒரு வெள்ளை கலர் யூரினில் வந்து தெரியுது அப்படின்னா உடனே அலர்ட் ஆகிடணும். அதாவது என்னென்னா கொஞ்சமாக பால் நிறைய தண்ணி சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு கிளாஸ் மில்க் இருக்குன்னா கீழே கொஞ்சோண்டு ஒரு 10 ml மில்க்கு, அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 50 to 60 ml நீங்கள் தண்ணி கலக்குறீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் யூரின் போதா இம்மிடியேட்டாக அலர்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம கவனத்தில் இருக்கணும். இல்லை யூரினில் ஏதாவது வெண்மை நிறத்தில் திரியாக வருது அப்படின்னாலும் நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க. அதிகமான சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை, இன்ஃப்ளமேஷன் இருக்கும் பட்சத்திலோ இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்திலோ அந்த மாதிரி வரலாம். அடுத்து 3வது முக்கியமான ரீசன் என்னென்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ட்ரை ஸ்கின், அரிப்பு, இது எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது, சின்னதான நமக்கு வந்து பிம்பிள்ஸ் மாதிரி முகத்தில், உடல் பகுதியில், முதுகில், இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒயிட் கலரில் நமக்கு பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குதா, ரொம்ப கவனமாக இருக்கணும். சருமம் ரொம்ப வறட்சியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ வறண்ட சருமம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். ஸோ சருமத்தில் இந்த பாதிப்புகள் ஏற்படும். அடுத்த 4வது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். முகம் வீங்கி இருக்கா, கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன பேக் மாதிரி வந்திருக்கா, நீர் சேர்ந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்பொழுது முகம் வீங்கின மாதிரி, கண் இமைகள் வீங்கி இருக்கு, தாடை பகுதியில், கழுத்து ஜா ரீஜியன்லலாம் நமக்கு வந்து வீங்கி இருக்கு அப்படின்னா, முகம் அதச்ச மாதிரி இருக்கே அப்படின்னாலும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம். அடுத்து 5வது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டோம் அப்படின்னா வாந்தி வர மாதிரியே இருக்கிறது, கொமட்டுறது, ஃபுட்டை பார்த்தாலே எரிச்சலாக வருது, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது, திடீர்னு வயிறு உப்புசமாகிறது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிரப் குடிக்கிறது, சின்ன ஹோம் ரெமடிஸ் நீங்களாவே பண்ணிகிட்டு இருப்பீங்க, அஜீரணத்துக்கு இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய ஃபுல் பாடி செக்கப், முக்கியமாக ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ லிவர், கிட்னி எல்லாமே எந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சடனாக நமக்கு என்ன ஆகுனா ஒரு நாள் கிட்னியில் சுருக்கம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் குறைந்து நமக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம். சித்த மருத்துவம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட நாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது இயற்கையான மருந்துகள், நம்ம சொல்கிற ஸ்ட்ரிக்டாக டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் கிட்னி ரிலேட்டடாக வரக்கூடிய சிம்டம்ஸ், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வரக்கூடிய சிம்டம்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஒரு சீரியஸ் கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்கள சேவ் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.